Hi friends, welcome back to Moni Spicy Kitchen. இன்னைக்கு நாம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா பனிவரகு அரிசி வச்சு ரொம்பவே டேஸ்டியா பஞ்சு போல இட்லி எப்படி செய்யலாம்னு தாங்க பார்க்க போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா சிறுதானிய வகைகள்ல ஒண்ணா இருக்கக்கூடிய பனிவரகு. இது வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லது. முக்கியமா உடல் எடை குறைக்கணும் அப்படினா கண்டிப்பா நீங்க இத வந்து எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாம சர்க்கரை நோயாளிகள், இதய நோயாளிகள் எல்லாருக்குமே இது ஒரு ரொம்பவே பெனிஃபிட் தரக்கூடிய பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியா இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது பண்ணுறதுக்காக ஒரு பவுலில் சரியாக 1.5 கப் அளவுக்கு நான் வந்து பனிவரகு அரிசி எடுத்திருக்கேன். இப்போ வந்து இதை நம்ம பவுலில் சேர்த்துடலாம். அளவுகள் வந்து கரெக்டாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் நம்மளுக்கு ரொம்பவே பர்ஃபெக்டாக வரும். இப்போ 1.5 கப் அரிசி எடுத்துக்கலாம். இது கூடவே பார்த்திங்கன்னா 1/2 கப் அளவுக்கு பச்சை அரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் பச்சை அரிசிக்கு பதிலாக இட்லி ரைஸ் கூட எடுத்துக்கலாம், அதுவும் ரொம்ப நல்லா வரும். அப்புறமா 1/2 கப் அளவுக்கு உளுந்து போட்டுக்கலாம். அப்புறமா வெந்தயம் இருந்துச்சு அப்படின்னா ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ போட்டுட்டு தண்ணி ஊற்றி நல்லா வந்து இதை கழுவி எடுத்துக்கணும். அதாவது ஒரு 3லேருந்து 4 தண்ணி நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். அப்போ தான் எந்த தூசியும் அழுக்கும் இருக்காது. இப்போ நல்லா கழுவிட்டு வந்ததுக்கப்புறமா தண்ணி ஊற்றி இதை ஒரு 5 மணி நேரத்துக்கு நல்லா வந்து நம்ம ஊற வைக்கணும். மூடி வச்சு ஊற விட்டுருங்க. நல்லா ஊறி வந்துச்சு அப்படின்னா தான் நம்மளுக்கு அரைக்கும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு 5 மணி நேரமே இதுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக ஊறி வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 5 மணி நேரத்துக்கிட்ட ஆயிடுச்சு. நம்மளுக்கு உளுந்து அரிசி எல்லாமே நல்லா வந்து ஊறி வந்திருக்கு. இப்போ இதை வந்து அரைச்சிடலாம். நீங்கள் தேவைப்பட்டால் கிரைண்டரில் கூட போட்டு நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். நாம் இன்றைக்கி மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம ஊற வச்சுருந்த எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. நான் வந்து 2 பேட்சாக அரைச்சி எடுக்க போகிறேன். இப்போ போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நல்ல பேஸ்ட்டாக நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். எந்த ஒரு கொரகொரப்பும் இருக்கக்கூடாது. நல்லா பேஸ்ட்டாக நைஸாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து ஒரு பவுலில் சேர்த்துடலாம். இப்போ மறுபடிக்கும் நம்ம அடுத்த பேட்ச்சு நம்ம அரிசி உளுந்து எல்லாத்தையுமே இதே மாதிரி தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அதையும் இந்த பவுலில் சேர்த்துருங்க. மாவோட கன்சிஸ்டன்சின்னு பார்த்திங்கன்னா இட்லி மாவு பேட்டர் பதத்துக்கு நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப தண்ணியெல்லாம் இருக்கக்கூடாது. இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன். போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போது இந்த உப்பு வந்து மாவோட எல்லா பக்கத்துலேயும் நல்லா மிக்ஸ் ஆகணும். ஃபஸ்ட்டே இந்த மாதிரி நம்ம உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் டே வந்து இட்லி ஊற்றும் போது ரொம்ப போட்டு மாவை கிளற வேண்டிய அவசியம் ஏற்படாது. அப்படி கிளறிட்டோம் அப்படின்னா அந்த ஏர் பபிள்ஸ் எல்லாம் நம்மளுக்கு ரிமூவ் ஆகிரும். அப்புறமா இட்லி வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்காது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டே உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி மூடி வச்சு ஓவர் நைட் இதை வந்து புளிக்க விட்டுடலாம். இது வந்து ஒரு நாள் நைட்டு மட்டும் நல்லா வந்து புளிச்சு வரட்டும். இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா மாவு வந்து நல்லா புளிச்சு இந்த மாதிரி நல்லா பொங்கி வந்திருக்கும். நிறையவே நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஏர் பபிள்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகிருக்கும். இப்போ நம்ம இதை வந்து டேரெக்டாக இட்லியை ஊற்றிடலாம். இட்லி தட்டில் கொஞ்சமாக எண்ணெயோ இல்லை நெய்யோ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து இட்லி ஊற்றிடலாம். நீங்கள் வந்து துணியில் தான் ஊற்றுவீங்க அப்படின்னா அந்த மாதிரி கூட பண்ணலாம். அதுலேயும் ரொம்ப சூப்பராக வரும். இப்போ ஊற்றி வச்சுட்டு நம்ம இதை வந்து ஸ்டீம் பண்ண போகிறோம். தண்ணி வந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இட்லி தட்டை உள்ளே வைங்க. அதுக்கு முன்னாடியே வச்சிட்டோம் அப்படின்னா இட்லி வந்து கொஞ்சம் கெட்டியாக கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா வச்சுட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னா நல்ல பூ மாதிரி சாஃப்டாக நம்மளுக்கு வந்து இட்லி வெந்து வரும். இப்போ அவ்வளோதான். இப்போ இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா நம்ம வெளியே எடுத்துடலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் சட்னி, சாம்பார், அப்புறமா சிக்கன் குழம்பு எல்லாத்துக்குமே கூட வச்சு சாப்பிடலாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபியும் கூட. நம்ம நார்மல் இட்லி செஞ்சு சாப்பிட்றத விட இந்த மாதிரி மில்லட்டில் இட்லி செஞ்சு சாப்பிடுங்க. உடம்புக்கு ரொம்பவே நல்லது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் ரெசிபிஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மோனி ஸ்பைசி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர், பாய்.